பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை எல்லாரும் இந்த மார்ச் மந்த்துக்கு நான் வெல்கம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம். எதுக்காக முதல்ல வாக்குத்தத்தம்? வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 1 4வது வசனத்துல, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய டிவைன் நேச்சருக்கு நம்ம பார்ட்டேக்கர்ஸ் ஆறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதுக்காக நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி ஆண்டு சொல்றாருன்னா, அவருடைய டிவைன் நேச்சரே அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். அப்ப அவர் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால நமக்கும் அது வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எதுக்காக நமக்கு நீ வாளா இல்லாமல் தலையாய் இருப்பாய், கீழா இல்லாமல் மேலா இருப்பாய்ன்னு சொல்லி சொல்றாருன்னா, அவருடைய டிவைன் நேச்சர் அவர் எப்பவுமே என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு, சிறந்தவரா இருக்கிறாரு, எல்லா தேவர்களிலும் மேலானவரா இருக்கிறாரு. அந்த தன்மையை நமக்கும் தருகிறார். எதுக்காக சொல்றாரு? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள்னு. அவருடைய டிவைன் நேச்சர், அவர் சுகமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்களும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். சோ எதுக்காக முதல்ல ப்ராமிசஸ்? அவருடைய டிவைன் நேச்சருக்கு நம்ம பார்ட்டேக்கர்ஸ் ஆகணும். நம்ம அவருடைய நேச்சரை இந்த பூமியில டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்காகத்தான் அந்த டிவைன் பர்பஸோட தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நேச்சருக்கு ஒரு முடிவு இருக்கிறதா? அது அந்த தேடுகிற தேடல்ல, அவர் அறிகிற அறிவுல எப்படி முடிவே இல்லையோ, அவரை எவ்வளவுதான் ஆராய்ஞ்சு தேடினாலும் அவருக்குள்ளார இன்னும் பொக்கிஷங்கள், அதிசயங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அதே போலதான் வாக்குத்தத்தங்களுக்கும் முடிவில்லை. ஏனென்றால் அவரை தேட தேட அவரை பத்தி இன்னும் அருமையான விஷயங்கள், இன்னும் புதுமையான விஷயங்கள் நீங்கள் அவரை கண்டு ஆச்சரியப்படுகிறதுனாலே அந்த நேச்சருக்கும் நீங்க பார்ட்டேக்கர்ஸ் ஆகிறதுக்காக வாக்குத்தத்தங்களும் நித்தியம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். சோ இந்த மந்த் எந்த அவருடைய டிவைன் நேச்சரை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்கள் 1 தீமோத்தேயு 1 வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமா. நீங்கள் ஆராதிக்கிற ராஜனுடைய தன்மை என்னன்னா, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ராஜா நித்தியமானவர், உங்கள் ராஜா அழிவில்லாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ராஜா, நான் வணங்குகிற தேவன் நித்தியமானவர், அவர் அழிவில்லாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் எபிரேயர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7 வசனத்துல 7:17. ஆமென். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆசாரியத்துவத்துக்கு ஆசாரியரா இருக்கிறார்னா, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. வாவ். இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர் ஆஃப் லைஃப். வாவ். அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு அழியாத ஒரு வல்லமை இருக்குதான். அவர் எதை கொடுக்கதான் வந்தான்னு சொல்லி சொல்றாரு? அவருடைய நேச்சரை தான் தருன்னு சொல்லி சொல்றாரு. நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்போ அது எப்பேற்பட்ட ஜீவனா இருக்கிறது? அழியாத ஜீவனா இருக்கிறது. அப்போ எனக்குள் இயேசு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார், அது அழிவில்லாதவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து என்னும் ஜீவன் அழிவில்லாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள் கிறிஸ்து அழிவதில்லை, எனக்குள் இருக்கிற ஜீவன் அழிவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். சோ இந்த தன்மைக்கு நம்ம பங்குள்ளவர்களாகணும். இதை நீங்க அனுபவிக்கணும், இதை நீங்க ருசிச்சு பார்க்கணுங்க. தேவன் எப்பேற்பட்ட நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். அதை இந்த மார்ச் மாதம், இன்னும் கர்த்தருக்கு சித்தத்தின்படியே இந்த மார்ச் மாதத்திலிருந்து முழுவதுமாக இந்த அழியாமையில, இந்த நித்தியத்துல நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதை அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நான் இதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, இதை எங்கிருந்து நான் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1 வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையும் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாரா?
சுவிசேஷத்தினாலே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டார். ஓ, அப்போ நான் சுவிசேஷத்தை நான் திரும்பவும் நான் கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நான் திரும்பவும் நான் கேட்கும் பொழுது, நான் ஜீவனுக்கும் அழியாமைக்கும் என்ன நானு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா நான் அது என்ன மேல அதை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நான் அப்படியே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அங்கதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஹல்லேலூயா. ஜீவனும் அழியாமையும், லைஃப் அண்ட் இம்மார்டாலிட்டி through the gospel of Jesus Christ. Amen. இந்த வசனத்தை ஏதோ இங்க அங்க மட்டும் சொல்லப்படல, வேதாகம் முழுவதும் இது நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய பிரதான அடிப்படை தன்மை. ஆமென். 2 பேதுருவில் நம்ம பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நம்மள மறுபடியும் ஜனிப்பித்தார். அதான் சொல்ல, மறுபடியும் பிறந்தோம். we are saved அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, born again அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. எப்படி born again ஆனோம்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு பேர் என்னன்னா அழியாத சுதந்திரம். நீங்க எப்படி மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்க அழியாதவர்களாய் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இந்த அதிகாரமும் எப்படி முடியுதுன்னா 23வது வசனத்துல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஓ ஹல்லேலூயா. நான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழிவில்லாதவனாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இந்த மார்ச் மாதம் முழுவதும் you are marching towards victory. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுல இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்? கடைசி சத்துருவாகிய மரணத்திலிருந்து எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கி. இந்த வசனங்களை தியானிங்க, இந்த வசனங்களை நல்லா உள்வாங்குங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மார்ச் மாதம் நீங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு மரண கட்டுகளிலிருந்து, ஒவ்வொரு கடன் பாரத்திலிருந்து, ஒவ்வொரு வியாதி கட்டுகளிலிருந்து, ஒவ்வொரு டிப்ரெஷன் கட்டுகளிலிருந்து, எல்லா மரண கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை அவிழ்த்து உங்களை விடுவிக்கிறார், உங்களை உயிர்த்தெழ வைக்கிறார். மரணம் உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது, தோல்வி உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால I declare now, I release the power of the indestructible life. Life be abundant in the name of Jesus. ஜீவன் பரிபூர்ணப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Let there be abundance, provisions in the name of Jesus. ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா டெப்ஸ் கேன்சல் ஆகிறது, கிளியர் ஆகிறது இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத 3ஆம் மனிதர்களுடைய உட்புகுதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே சமாதானத்தை கட்டளிடுகிறேன், இப்பொழுதே சமாதானத்தை கட்டளிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். I declare peace, I declare life abundant in the name of Jesus. ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். God bless you. Have a blessed March month. Amen.